ஷாமியோட Mi 10 ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆச்சு. இந்த ஃபோனோட சைனீஸ் வேரியன்ட் நாங்கள் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ அதை பார்க்கலன்னா கார்டு கொடுக்குறேன் பாருங்கள். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம Mi 10 பற்றி நோட் பண்ண வேண்டிய 10 விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். ஹே காய்ஸ், என் பேர் அனந்தன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் டிசைன். கர்வ்டு கிளாஸோட வருதுனால கையில் நல்லா ஃபிட் ஆகும். இந்த 3D கர்வ் கிளாஸ் மெட்டல் ஃப்ரேமோட வருது. Mi 10 டிசைன் எப்படி பார்த்தாலும் ப்ரீமியம் தான். ரெண்டு சைட்லேயும் Gorilla Glass 5 இருக்குது. அதோட திக்னஸ் கூட 9mm இருக்கிறதுனால இதோட வெயிட் 208 கிராம்ஸ் வருது. ஆனால் இன்ஹேண்ட் நல்ல வெல் பேலன்ஸ்டாக தான் இருந்துச்சு. பில் பற்றி பேசல, இதான் எங்களோட செகண்ட் பாயிண்ட். Mi 10 எந்த விதமான IP ரேட்டிங்கும் இல்லாமல் தான் வருது. ஆமாம், இதில் மற்ற Xiaomi டிவைசஸில் பார்த்த மாதிரி P2i நானோ கோட்டிங் இருக்குது. ஆனால் ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் ஒஃபிஷியல் வாட்டர் ரேட்டிங்கும் டஸ்ட் ரேட்டிங்கும் இல்லாமல் இருக்கிறது ஒரு குறை தான். நெக்ஸ்ட்டாக ஸ்க்ரீனுக்கு வருவோம். இங்கே 6.67 inch ஃபுல் HD + AMOLED டிஸ்பிளேயோட வருதுனால பார்க்க செமையாக தான் இருந்துச்சு. OLED பேனலில் வர்ற மாதிரி வைப்ரண்ட் கலர்ஸ், இங்கி பிளாக்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு மேலே 90 Hz ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டும் அதோட 180 Hz சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ண பேட்டரி ஸ்மூத்தாக இருந்துச்சு. MIUI இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இந்த ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேயில் பஞ்ச் ஹோல் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் 20 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நல்ல செமையான ஷாட்ஸ் எடுக்க முடியும். அதோட ரேபிட் ஃபாஸ்ட் ஃபேஸ் அன்லாக்கும் பண்ண முடியும். பயோமெட்ரிக்ஸ் பற்றி பேச இல்லை, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் AMOLED டிஸ்பிளேக்குள்ளே வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஆக்யூரேட்டாகவும் இருந்துச்சு. கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட்னு பார்த்தா ஸ்க்ரீனுக்கு சைடில் வர டுவெல் ஸ்பீக்கர்ஸ். இங்கே ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்கிறதுனால ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் அன்யூஷுவலாக தான் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மாதிரி இது ஃப்ரண்ட் ஃபயரிங் இல்லை. அதுக்கு பதிலாக ஒன்று டாப் எட்ஜ்லேயும் இன்னொன்று பாட்டம் எட்ஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நல்லா ரிச் பேசி சவுண்ட் கொடுக்குது. இது இந்த HDR10+ டிஸ்பிளேயோட பேர் பண்ணும்போது அமேசிங் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃபர் பண்ணும். ஆனால் இதில் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. மேபி அதனால தான் அவங்க இதோட Mi True Wireless இயர்ஃபோன் 2 லான்ச் பண்ணியிருக்கலாம். அதை பற்றி செப்பரேட் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். நாம் கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட்டோட ஹாஃப் இயர் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இன்டர்னல்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே ஃப்ளாக்ஷிப் Snapdragon 865 சிப்செட்டோட வரதுனால பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்னு சொல்லலாம். Mi 10 டே டு டே டாஸ்கில் இருந்து இன்டென்ஸ் கேமிங் வரைக்கும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். இதில் ஒரு பெரிய வேப்பர் சேம்பர் இருக்கிறதுனால கேமிங் பண்ணும்போதும் அவ்வளோ ஹீட்டிங் இஷ்யூஸ் வரல. கேமிங் பற்றி பேசல, Xiaomi Mi 10க்கு ஸ்பெஷலாக லீனியர் வைப்ரேஷன் மோட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருந்து வித்தியாசமான 150 ஃபீட்பேக்ஸ் கிடைக்கும்னு கம்பெனி சொல்கிறாங்க. ஸ்டோரேஜ்னு வரும்போது இந்தியாவில் 2 வேரியன்ட்ஸ் லான்ச் ஆயிருக்கு. 8GB LPDDR5 RAM, அதோட 128 இல்லாட்டி 256GB UFS 3.0 இன்டர்னல் ஸ்டோரேஜோட வருது. ஆனால் இங்கே மைக்ரோ SD சப்போர்ட் இல்லை. மைக்ரோ SD பற்றி பேசல, இந்தியன் வேரியன்ட் சீனாவில் மாதிரி டுவெல் சிம் சப்போர்ட்டோட தான் வருது. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இன்டர்நேஷனல் வேரியண்ட்டில் ஒரு சிம் தான் சப்போர்ட் பண்ணும். கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இங்கே 5G சப்போர்ட்டும் இருக்குது. 5Gனா அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, குறிப்பாக இந்தியாவில். ஆனால் இங்கே Wi-Fi 6 அதோட Bluetooth 5.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்த்தா இங்கே பெரிய 4780 mAh பேட்டரியோட வருது. இது ஈஸியாக ஒரு நாள் ஹெவி யூசேஜ் தாங்கும். இதோட இன்க்ளூடட் 30W ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கிறதுனால Mi 10 0 to 100 ஒரு மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியும். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு கொஞ்சம் சார்ஜ் பண்ணணும்னா பண்ணலாம். இதோட வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரெகுலரான வயர்லெஸ் சார்ஜிங்க்கு மேலே இங்கே ப்ரொப்ரைட்டரி வயர்லெஸ் சார்ஜர் யூஸ் பண்ணி 30 வாட்ஸ்லையும் சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் இது செப்பரேட்டாக வாங்க வேண்டியிருக்கும். ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியன் வேரியண்ட்டில் பார்க்கும்போது இது 10 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். எல்லாருக்குமே MIUI 11 பற்றி தெரியும். ஸோ அதை பற்றி இப்போ பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆனால் MIUI 12 அப்டேட் கிடைக்க போகிற ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டிவைசஸ் Mi 10 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் ஆல்ரெடி MIUI 12ல் வர ஃபீச்சர்ஸ் பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவுக்கு ஒரு கார்டு கொடுக்குறேன், பார்க்கலன்னா பாருங்கள். Xiaomi அவங்களோட Mi 10 ஆட்ஸ், பிளாட்வேர் எதுவுமே இல்லாமல் தான் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ Xiaomiயோட டயலர், மெசேஜிங், கேலண்டர் ஆப்ஸுக்கு பதிலாக கூகுளோட டிஃபால்ட் ஆப்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு MIUI மிக்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ இது இந்தியன் வேரியண்ட்டில் தான் வரும். எங்கள் கையில் இருக்கிற சைனீஸ் வேரியண்ட்டில் கூகுள் சர்வீசஸ் எதுவும் இல்லை. ஸோ சாஃப்ட்வேர் எப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேமரான்னு பார்த்தா இங்கே மெயின் அட்ராக்ஷனே அந்த 108 MP சென்சர் தான். இது ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிறதுலேயே பெரிய சென்சர். அது கூட f1.69 4-axis ஒப்டிக்கலி ஸ்டெபிலைஸ் லென்ஸ் பேர் பண்ணும்போது பிரைட் லைட் ஆனாலும் நைட் ஆனாலும் செமையான பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த லென்ஸோட மெயின் ஃபீச்சர் என்னன்னா 8K ஷூட்டிங் கேப்பபிலிட்டிஸ் தான். இப்போதைக்கு 8K 7 minutes தான் கண்டினியூஸாக ஷூட் பண்ண முடியும். அது சொல்லல 4K
4K 60fps வீடியோ Mi 10ல தாறுமாறா இருந்துச்சு. செமையான டீடைல்ஸ், பஞ்சி கலர்ஸ், அதோட ஸ்டேபிள் ஃபுட்டேஜ். Xiaomi இதோட வீடியோக்கு ப்ரோ மோடும் கொடுத்துருக்காங்க. பாக்கி கேமராஸ்னு பார்த்தா இங்கே இருக்கிற 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் நல்ல ஃபோட்டோஸ் தான் எடுக்குது. மீதி 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்புறம் டெப்த் சென்சர்ஸ். ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பேசுவோம். Mi 10ஓட 8128GB வேரியன்ட் 49,999 ருபீஸுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 256GB வேரியன்ட்னு வரும்போது 54,999 ருபீஸுக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் May 17க்கு முன்னாடி Mi 10 ப்ரீ புக் பண்ணுற எல்லாருக்குமே 2500 ரூபாயில் வர Mi Wireless பவர் பேங்க் ஃப்ரீயாக கிடைக்கும். 30W Mi Wireless சார்ஜர் MRP 2299 இருந்தாலும் இப்போதைக்கு 1999 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போ அந்த இயர்ஃபோன்ஸ் Mi Wireless இயர்ஃபோன்ஸ் 2 5499 MRPயில் இருந்து டிஸ்கவுண்டட் ஆன 4499 ருபீஸ்க்கு சேல் ஆகுது. ஓவரால் Mi 10 பற்றி நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இது ஒரு செமையான டிவைஸ்ன்றது எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. அமேசிங் கேமராஸ், எக்ஸலண்ட் டிஸ்பிளே, அதோட தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் Xiaomi இங்கே ப்ரைஸிங் தப்பாக பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். OnePlus 8 பார்த்தா கிட்டத்தட்ட Mi 10 ஆஃபர் பண்ணுற ஃபீச்சர்ஸ் தான் கொடுக்குறாங்க, அதுவும் 42,000 ருபீஸுக்கு. Realme X50 ப்ரோட ப்ரைஸ் இன்னும் கம்மியாக தான் இருக்குது. ஏன் புதிய iPhone SE கூட கிட்டத்தட்ட 42,000க்கு தான் கிடைக்கும். ஆமாம், iPhone SE ஒரு ரியல் ஃப்ளாக்ஷிப் கிடையாது. சாம்சங்கோட S20 கூட 71Kல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே OnePlus 8 Pro 55,000க்கு கிடைக்கும். 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணால் டைவர்ஸான கேமராஸ், ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட், அதோட ஹையர் ரெசல்யூஷனும் கிடைக்கும். ஆக்சிஜனாய்ஸோட அட்வான்டேஜஸ் பற்றி சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். ஸோ என்கிட்ட கேட்டால் Mi 10 Xiaomiயோட ஃபேன்ஸுக்கு வாங்க முடியாத ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் என்னோட கருத்து. இப்போது நீங்கள் Mi 10 பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த ப்ரைஸிங் ஓகேவா? நீங்கள் 50K பே பண்ணி இந்த ஃபோன் வாங்க தயாரா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் அனந்தன் ஹியர் ஃப்ரம் C4A Tech தமிழ். திரும்பி சந்திப்போம். பாய்.